வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன போக போகிறோம்னா பிளாக் ஃபுட் தான். கீழே பார்த்தீங்கன்னா நான் மேமுத் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி தான் சாப்பிட்டேன். 100 மேஸ்ட்ரி அசால்ட்டாக ஏற்றியாச்சு. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா கேக் ஐலாண்டு போகலாம், அங்கே போனால் செம்மையாக ஸ்பீடாக மாஸ்ட்ரி ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஐலாண்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஆனால் அதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனை என்னென்னா என்கிட்ட அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிறது, அந்த மாஸ்டர் எடுக்கிறதுல அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிறது, அதை கூட ஒரு டைம் தான் எடுக்கும், கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் தலைவலி என்னென்னா என்னன்னு தெரில, இப்போல்லாம் பிளாக் ஃப்ரூட், இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட் போனாலே செம்மையாக லேக் அடிக்குது டச்சில். இதில் எந்த லட்சணத்தில் நாங்கள் போய் கிரைண்ட் அடிக்க முடியும்? பட்டு வி ஆர் மொபைல் பிளேயர்ஸ். லேகை போது பயப்படுறாள் நம்ம கிடையாது. அதனால் நான் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகலை. எவ்வளோ நேரம் இருக்குன்னா இதுங்க பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. பட்டு ஸ்டில் வி ஹேவ் ப்ராப்ளம். அது என்னன்னா இந்த என்பிசிலாம் கூட்டமாக இருக்கிறது. இந்த ஐலாண்டே ஒரு பெரிய ஐலாண்டு. இதில் பீஸாக இருக்கும் அந்த ஐலாண்டு எல்லாமே. அதில் ஒரு இடத்த நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம் வாங்க. இங்கே ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கிரைண்ட் அடிக்கிறான் போல். என்ன பண்ணுறது, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு தேடிட்டு வரட்டா? எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டுபிடிச்சிடலான்னு. கேன்லாம் யூஸே பண்ண முடியாது, டொக்கு கேன் எல்லாம். கண்டுபிடிக்கிறோம் என்ன சொல்கிறதோட போயிடும் போல். எங்கடா அந்த இன்னொரு ஐலாண்டு ஹெட் பேக்கர்ஸு சொல்லுங்கடா. இங்கே தானே ஹெட்டு பேக்கிங்க்கு. ஓகே, கிராஃபிக்ஸ் அதிகமாக வைப்போம், கண்டுபிடிச்சிடலாம். என் ஷார்க் ரேஸ் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இப்போ காட்டுது பாருங்க, இதா இருக்குது. ஐ எம் ப்ரிட்டி ஷூர் தட்ஸ் அதுதான் நினைக்கிறேன். சீக்கிரமாக போகலாம். இவனுங்க பேரை பிடிச்ச எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம், இவனுங்க தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸை குறைப்போம். ஆனால் எதாலையும் பிரச்சனை வைக்கல் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோரையும் ஒன்று சேர்க்க போகிறோம். ஸ்வீட்டு தீஃபு. நீங்கள் தானடா ஸ்வீட்டெல்லாம் திருடுறவனுங்க. பிக் மாமாட்ட சொன்னேன்னா உங்களுக்கு சோழி முடிஞ்சிடும். தெரியுமா? அவனை எங்களுக்கு எப்படி தெரியும்? அட்ட நாய, உனக்கு அறிவுன்னா என்னன்னு தெரியும். என்னையே டென்ஷன் ஏற்றுறான்டா ரொம்ப. தம்பி இங்கெல்லாம் வந்துடாத, அப்புறம் அண்ணன் பொங்கிடுவேன். சாக்லேட் பார் பேட்லர்ஸ், சாக்லேட் பாருக்கு என்ன வேணாலும் பண்ணுவான்டா அப்படின்றானுங்க போல. ஐயோ, மேமுத்துக்கு வேற எதை எடுத்து வச்சுட்ருக்கேன். ஐயோ முடிஞ்சு. பரவாயில்ல, இங்கே தான் சமனாவேன். இங்கே தான்டா இருக்கீங்க? இங்கே தான் இருக்கானுங்க. சாக்லேட் பாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றவனுங்க. அடே தம்பி, இது உனக்கே நியாயமாக இருக்காப்பா? இப்படி பாவப்பட்ட ஜீவனுடைய இதை திருடுறிய. ஓகே, ரீஜாயின் பண்ணியிருக்கேன். இது இருங்க, இது எந்த ரீஜியன்னு பார்ப்போம். அப்படியே இந்தியா பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். டெக்ஸாஸா, யுனைடெட் ஸ்டேட்ஸா? லாக் அடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து அடித்தானுங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஐயோ, ஆக்கி வச்சுருக்காங்களா? பரவாயில்லை. எங்கே போக்கொண்டா பார்க்குற?
தம்பி எந்த மூவ் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, அண்ணனுக்கு மூவ் யூஸ் பண்ணால் அடி விழும், எல்லாருக்கும் தான் அடி விழும். வாங்கோ. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இப்போதைக்கு. டே நவுறா, அவனுங்க வந்தானுங்கலாம் முடிஞ்சிடா அவன் சோழி. ஆனால் இத்தனை நிறைய அடிச்சு சாக மாட்றாங்க தம்பிங்க. டேய் சாவுங்க பாஸ். காஞ்சூர் டுவோ இவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அதனால் அடி போட்டிருக்கு. கொலோசல் கிரஷர். 4 நிமிஷம் உங்களை ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேன். ஓகே, ஐயோ சாக்லேட் பார் பேட்லர்ஸ். இவனுங்க சாக்லேட் பாருக்கே அப்படி சண்டை போடுவானுங்க. நம்மள அடிக்க சண்டை போடாமலே இருப்பானுங்க. ஓஎம்பி ஒரு சாக்லேட் பாருக்காக எவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்களேடா. சாக்லேட் பார் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். அதுக்குன்னு இப்படி ஒருத்தவனை அடித்து விளையாடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. யாருப்பா நீ இங்கே தண்ணியாக நின்றுட்டுருக்க? உங்களுக்கு லைட்டாக டென்ஷன் ஆகும் அந்த நான் இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறது, இவனுங்களை அடிக்கணுன்னா இதான் பண்ணணும். டே மேமு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, அவன் எங்களை அடிக்க முடியல. என்னடா ஆச்சு? ஒன்றும் அவளை முடிச்சாச்சு. இல்லை இல்லை முடியல. இந்த அப்புறம் ஜிஜிஸ் வாங்கிக்க. ஓகே, நம்ம இவனுங்க ரெடி ஆகிருப்பானுங்க இப்போ தம்பிகளா. கோகோ வாரியர்ஸ் அவனுங்க சாக்லேட் பாருக்கு பேட்டில் போடுவானுங்க, இவனுங்க கோகோ பவுட்ருக்கு பேட்டில் போடுவானுங்க. அவ்வளோதான். ஏன்னா இவனுங்கள்ட்ட நார்மல் கோகோ இல்லையா. அப்படின்னு நானும் ஒரு கதை சொல்கிறேன். தம்பிகளா எல்லோரும் சேர்ந்து வாங்குங்க. ஜஸ்ட்டு யூஸு எமர்ஜென்சி யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பரவாயில்ல, யூஸ் பண்ணாலும் அடி விழுந்துருச்சுல்ல, அது போதும் நம்மளுக்கு. டே கெட்டப்படா, என்ன ஸ்டக் ஆகிட்டு இன்ஸ்டிங் போட்ட வேகத்துக்கு கொண்டுட்டானுங்கடா. இங்கே தான் இருக்கானுங்க. Get this. அவ்வளோதான், எல்லாருமே அடி வாங்குவோ. கொஞ்சம் பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்கோ, அவங்களே அடிச்சுருவோம். மாஸ்டரி ஸ்பீடாக ஏறுதான்னு கேட்டால் கிடையாது. யூ ஆர் டோட்டலி ராங். லாக்கின் ப்ரோ, லாக்கின். இந்த டைம் லாக்கின் பண்ணி அவனுங்களை அடிக்கணும் சீக்கிரமாக. தம்பி நீ வேணாம்ப்பா, நீ சாக்லேட் பாருக்கு ரொம்ப அழுவப்பா. ஒரு சாக்லேட் பாருக்கு போய் இப்படி சண்டை போடுறீங்களேடா. இங்கே தான் இந்த ஐலாண்டே ஃபுல்லாக இதுவாக தானே இருக்குது. இந்த இடம் பேர் சிஎஃப் ட்ரீட்ஸு. இங்கே வரவனுங்க பசி, அதாவது ஏன் சிஎஃப் ட்ரீட்ஸ்ன்னு இதுக்கு பேர்னா இங்கே இருக்கிறது முழுசாக சாப்பாடு தான். அதனால இதுக்கு வந்து அந்த ஸ்டாம்பீடு இருக்குல்ல, அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வெர்ஷனு, அது மட்டும்தான் ஹோல்டு மூவ். தம்பிங்கிறா, நீங்கள் எப்படி போய் ஸ்டக் ஆகிட்டு இருந்தா எப்படிப்பா போச்சு. நான் அந்த யூஸ் ஆகிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் அழுத்தலன்னு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது, எனக்கு எப்படி தெரியும்.
ப்ரீ ஹிஸ்டாரிக் பண்ட். தம்பிங்களா நீங்கள் சீக்கிரமாக செத்தாதான் அண்ணனுக்கு மாஸ்டரி ஏறும். அண்ணன் 2x மாஸ்டரி கூட கிடையாது. அண்ணன் ரொம்ப வறுமையில் இருக்கேன். கைஸ் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும் இருங்க காட்டுறேன். எனக்கு இன்னைக்கு தான் இந்த ஷேடோ கிடச்சிது. கைஸ் அண்ணன் ரொம்ப வறுமையில் இருக்கேன். ஒரு கேம் பாஸ் ஏதாவது கிஃப்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அண்ணா ரொம்ப பாவம். அதாவது நான் உங்களுக்கு அண்ணன் சொல்ல வரல, சும்மா ஃப்ளோவில் வருதுன்னு சொல்கிறேன். அதனால் யாரும் இவன் ரொம்ப பெரிய அவன் அண்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு எம்மன் இல்லை, எம்மன் இருந்ததுன்னா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். சீக்கிரமாக வாங்க தம்பிங்களா. ஓடி வரீங்களாடா அந்த டார்க் சாக்லேட்டை பார்த்த மாதிரியே. நான் ஏன் டார்க் சாக்லேட்னு சொன்னேன்னா அதை அந்த மேமத்து கருப்பு கலரில் வருது இல்லை, அதை பார்த்து தான் டார்க் சாக்லேட்னு சொன்னேன். அப்படியே சீக்கிரமாக வாங்கப்பா. ப்ளீஸ் இந்த ரைவல்ஸில் மீலியை சும்மா ஸ்விங் பண்ணி விட்டுக்கிட்டே போவானுங்க மூமெண்ட்டுக்கு. நான் பிளாக் ஃப்ரூட் அன்றைக்கி ஒரு நாள் விளாண்டேன், அவன் நான் ஸ்விங் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னு யோசித்தேன். அப்புறமா தான் ஞாபகம் ரைவல்ஸில் அப்படி தானே இருக்கும். இதே இப்படி போயிட்டுருக்கேன், இப்படி ஏன்டா நான் போகிறேன் அப்படின்னு அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம கோகோ வச்சு அடிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா 5 டேமேஜ் பண்ணியிருக்க கூடாதா கோகோ? ஒன் டேமேஜ் பண்ணுற மூவ் ஏதாவது இருக்கும். ஐயோ 2 மீரா உங்களுக்கு மட்டும் என்ன பாச்சு? நல்ல வேலை இவங்கிட்ட மூவ் இல்லை, அதனால நான் சந்தோஷமாக இருக்கு. அப்படியே வாப்பா அண்ணன்கிட்ட ஓடி வாங்க, அடி வாங்கிட்டு போங்க. அடிக்கிற அடியில் அந்த மரம் தேர்ந்திருக்கி விடக்கூடாது. அதெல்லாம் தனித்தனியாக அடி வாங்குறானுங்க. தம்பி மேலே ஏறி வாப்பா. இப்போ அவன் தண்ணியில் விழுந்து திடீர்னு ஜாஸ்டிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளால கம்ப்யூட்டர் தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் கீபோர்டு மவுஸ் அது எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். இந்தாப்பா தம்பியை தனியாக மாட்டிக்கிட்டேன். ரொம்ப போரிங்காக போதில்ல வீடியோ. என்ன பண்ண கிரைண்டு தான் அடிக்க முடியும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா வேற டேய் ஒன்னா ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு தம்பி திரும்ப அடிக்க வந்தோன்னா அண்ணன் டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்க. அண்ணன் பொங்கிட்டானா நீங்கள் எல்லாம் சிம்மில் வச்சாலும் குறைக்க முடியாதா? ஊற்றிடும் கீழே போவான். அப்புறம் அவங்க அம்மா உங்களுக்கு செருப்பாலே அடிச்சிருவாங்க. ஏன் அடிப்பாங்க எதுக்கு அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அடா ராஸ்கோல்ஸ் ட்ரெஸ்ஸே போடாமல் நினைக்கிறீங்களா? வெக்கமா இல்லை? ரெடியாக இருக்கீங்களா பாய்ஸ்? இவனுக்கு பொண்ணாதான் ஃபஸ்ட்டு இவனுக்கு ரீசெட் ஆவானுங்க. இவனுக்கு ரீசெட் ஆனாதான் ட்ரெஸ்ஸு வரும் இவனுங்களுக்கு. டேய் தம்பிலா அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆகிறேன்டா. சாவுங்கடா
பிங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் பிரச்சனைகள். இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் ஸ்டாம்பீடாக அன்லாக் பண்ணணும். அட்லீஸ்ட் இல்லை, ஸ்டாம்பீடாக அன்லாக் பண்ணணும். இவனுங்க வேறு சாக்லேட் பார் கடிச்சிக்கிற மாதிரி நம்மளை போட்டு அடியன்னு அடிப்பானுங்க. இந்தாப்பா, அதான் இவனையும் அடிச்சாச்சு. எல்லாரும் ரெடியா? எல்லாரும் வாங்க. இவனுங்களை பேசாம அடிக்க வேணாம் என்னட்டு. டொமேன் எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. அங்கே 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு தனியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். செம்மையா லாக் அடிக்குதேயா. நான் என்ன பண்ணுறது? மொபைல்னாலே எப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க போயிட்டே காரணங்க. ஒரு மொபைல் பிளேயரால் இல்லை, ஒரு ஃப்ரீ டு பிளேயரால் கேமை 100% என்ஜாய் பண்ணவே முடியாது. அடித்து சொல்கிறேன். ஐ பெட் ப்ரோ 2 கோடி ரூபா பெட் பண்ணுறேன். அங்கே ஒருத்தன் என்னடா ஒழிஞ்சிட்டு நிற்கிறான், அவனுக்கு கூப்பிடுங்கடா. சாக்லேட் பாருக்கு சண்டை போடுறவங்க. யாய், அந்த மூவை அட்டாக் பண்ண மட்டும் யூஸ் பண்ணல, எஸ்கேப் பண்ண யூஸ் பண்ணிட்டேன். தம்பி நீங்களும் ஏன்ப்பா தனியாக நிற்கிறீங்க? வாங்கப்பா நீங்களும். ட்ரூ ப்ரீ ஹிஸ்டாரிக் பண்ட் இது வாங்குங்கடா புண்ட். தம்பி நீனும் ஏன்ப்பா தனியாக நிற்கிற? நீனும் வாப்பா கூட. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியாக அடி வாங்குறாங்க, நீ மட்டும் ஜாலியாக இருக்கலாம்னு பார்க்குறேன். அங்கே ஒருத்தர் என்ன விஐபியா? தண்ணியில் விழுந்துட்டு ஏஞ்சி வாடா வெளியே. அப்படியே மேலே தூக்கி விட்டலாம் என்னவா? இவனுங்களை கொண்டுட்டு நான் அடுத்து செஞ்சு இவனுங்களை விட்டு நம்ம குக்கி கிராஃப்டர்கிட்ட போக போகிறேன். குக்கி கிராஃப்டரில் பேர் சரியான ஞாபகம் இல்லை. அவன் தண்ணியில் வந்து ரீஸ்பான் ஆகிடுவான். ரீஸ்பான்னா நம்ம எந்த ஹெல்த்தில் விட்டோமோ அதே ஹெல்த்தில் தான் வருவான். டிஜாக் லோஜாக். நம்ம அங்கேருந்து போயிட்டோன்னு மட்டும் தெரியுது, அவன் அந்த இடத்துல பறக்கிறப்பே. என்னால் மட்டும் இப்படி அப்படியே மேமுத்தான் மாற முடியுதுண்ணா. இவனுங்களை போட்டு அடின்னு அடிச்சிடலாம். என்ன மாஸ்டரி கீஸ்ட்ரி வேணுமா? வாங்கடா தம்பியில, அவங்களெலாம் நான் அடிக்கிற பிளானே இல்லை எனக்கு. கைஸ் இதுக்கு மேலே வீடியோ எடுத்தேன்னா அப்புறம் எடிட் பண்ணுறது கஷ்டம். நான் இந்த வீடியோ ஒரு எடிட்டிங் பிளான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ பார்த்துக்கலாம் அதை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.